நடிகர் விக்ரமின் சாமி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் வில்லனாக அறிமுகமான மூத்த தெலுங்கு நடிகர் கோத்தா சீனிவாசராவ் தனது 83வது வயதில் காலமானார். நீண்ட காலமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஹைதராபாத்தில் உள்ள தனது வீட்டில் இன்று காலை உயிரிழந்தார். 1978ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் நுழைந்த கோத்தா சீனிவாசராவ் தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் இதுவரை 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பெரும்பாலும் கொடூர வில்லனாகவும் சில சமயங்களில் நகைச்சுவை கலந்த வில்லனாகவும் ரசிகர்களை மகிழ்வித்துள்ள இவர் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் முத்திரை பதித்துள்ளார். தமிழில் திருப்பாச்சி, குத்து, ஏ, கோ, சகுனி போன்ற படங்களிலும் நடித்துள்ள கோத்தா சீனிவாசராவ் ஆந்திராவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் வென்றவருமான கோத்தா சீனிவாசராவின் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.